ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருங்க, அதை தாங்க பார்த்துருவோம். என்ன டெய்லி அதே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோ இருக்குது எங்கள் கிராமத்தில், சொல்ல வேண்டிய கதையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் பார்த்துலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் விடுவானா, அந்த கருவேப்பிலையை பறித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பறிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா பொங்கப்பானைக்கு கட்டுவாங்களாங்க மஞ்சக்கொத்து, மஞ்சக்கிழங்கா மஞ்சக்கொத்து, அந்த செடிங்க. இது பொங்கலுக்காக காத்துட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் காசே கொடுக்காம ஈஸியாக வீட்டில் பாருங்கள் விளைய வச்சு பரியம் பண்ணுறாங்க. அதாங்க கிராமத்தில் உள்ளது, நகரத்துக்குள்ள உள்ள வழக்கம். இது ஒரு கொத்து வந்து 30 ரூபா 40 ரூபா, மஞ்சள் கொத்து 50 ரூபா வரைக்கும் கூட சீசன் டேட்டில் விற்பாங்க. பொங்கலுக்கு தான் சிறப்பு, இவங்களோட சிறப்பு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரங்க. புளி வாங்கவே மாட்டாங்களாங்க, மொத்தமாக பறித்து ஆள் வச்சு பறித்து அந்த ஓடெல்லாம் உடச்சி நார்லாம் எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. அவ்வளோ புளிப்பும் இனிப்புமா நல்லா இருந்துச்சுங்க. நான் போன டயத்தில் வந்து புளிய மரத்தில் புளியம்பழமே இல்லைங்க. அவள் சீசன் டயத்தில் வந்திருக்கலாக்கா, நீ எதுவுமே கொண்டு போக முடியாமல் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போறியா, ரொம்ப வருத்தப்பட்டா. இது வந்து என் ஃப்ரெண்டோட அத்தை வீட்டு மரம், அத்தை வீட்டு இடம், அத்தை வீட்டு வீடு, அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்போ கூட்டிகிட்டு வந்தாலா, நீ வீடியோ எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு தோட்டங்க. இது மாமரங்க. இது அவ்வளோ மாம்பழத்தை அணில் கடிச்சு இவங்க பார்த்தாலும் பிடிச்சி செம்ம பழம். அணில் கடித்த பழம் இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பழத்தை எடுத்து கழுவிட்டு அணில் கடித்த பக்கத்தை சீச்சிட்டு தின்னு பார்த்தேன் பாருங்க, தித்திப்பாக இருந்துச்சுங்க. அவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பழம் குட்டி கிடக்கு பாருங்க, எவ்வளோ பழம் வேஸ்ட் ஆக்கி போயிடுச்சிருப்பாரு. அந்த குட்டி பாப்போம் ஓடி போய் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்து, சரி வீட்டில் போய் நறுக்கி தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது சுத்தமாக அப்படியே வீணாக போயிடுச்சு, அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் லேசாக கடிச்சிருந்துச்சு, அணில் கடிச்சிருந்தது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அத்தை வீட்டு பக்கத்தில் வேப்ப மரங்க. வேப்ப மரத்து காற்று அட இயற்கை மூலிகைங்க. இது வாசலில் பாருங்கள் எவ்வளோ குட்டி கிடக்குது. இந்த இலையோட காற்றை நம்ம சுவாசிச்சாச்சா உடம்புக்குள்ளே எவ்வளோ ஆக்சிஜன் தேவை தெரியுமா, க்ளீனாக இருக்கும் நம்ம சுவாசிக்கிறலாம். இதாங்க இயற்கையான காற்று. இலை எவ்வளோ குட்டி இருக்குது. இது அடிக்கிற காற்று அந்த மூக்குக்குள்ளே போகிறப்ப நல்ல ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் வேர்க்கடலை வந்து நான் சட்னி கரைக்கிற வேர்க்கடலை நினச்சா ஆசையாக வாயில் போட போனால், இது வந்து விதைக்கி போடுற கடலையாம். விதைக்கி போட்டு அதுக்கப்புறம் வல்லக்கலையை தான் நம்ம சட்னி துவையில் அதெல்லாம் அரைச்சி சாப்பிடணுமா. இது நாட்டுக்கோழின்னு சொல்கிறாங்களேங்க. அந்த கோழியை எல்லோரும் வீட்டில் தானேங்க வளர்க்குறாங்க. இது ஏங்க நாட்டுக்கோழின்னு பேர் வச்சாங்க, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நாட்டுக்கோழிங்கிறாங்க, ஆனால் வீட்டில் தானேங்க வளர்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கோழி என்ன சொல்லுவாங்க, அவங்களும் இயற்கையாக சுதந்திரமாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. அது எதுக்கு வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த பக்கமாக போகிற மக்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து இலைப்பாரிட்டு போகிறதுக்காகவோ வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வர்றவங்க தங்கியிருந்து படுத்துருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும், போகிறவங்க கால் வலி தெரியாமல் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, சிட்டிலலாம் நாயை வாசலை கட்டி வச்சுருக்காங்க. யார் வந்தாலும் குழச்சி கடிச்சு விரட்டி விட்ரு வீட்டால் தவறுன்னு வச்சுருக்காங்க. இதாங்க வித்தியாசம். அப்புறம் வாங்க மரவள்ளி கிழங்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறையா இருந்துச்சா பறிச்சிட்டாலாம். இப்போ நீ வந்திருக்கக்கா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், சரி இருக்கிறத பாருடி அப்படின்னு சொன்னேன். அது பேர்த்த ஒரு குட்டி கிழங்கு கொஞ்சம் பெருசு வந்துச்சுங்க. இதையும் விடலை, நான் பறிக்கிறது எல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருந்துச்சுங்க வீட்டு கிழங்கு. நான் அவ்வளோதாங்க கிளம்பிட்டேங்க.